இதை நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். ஆண்டவரை நம்பியூருக்கு நாங்கள் துதிக்கிறோம். அப்பா உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீ மணமக்களுடைய வாழ்க்கையை கொடுத்து வருகிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் உண்மை துதிக்கிறோம். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று எங்களை கைச்சொல்லி அழைக்கிறவர். எங்களுக்கு ஏற்ற நல்ல உறைவிடத்தை தருகிறேன், நல்ல உணவை தருகிறேன், நல்ல உடையை தருகிறேன், எங்களை போஷித்து எங்களை காப்பாற்றுகிறேன். இந்த எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் நமக்கு நன்றி சொல்கிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே இந்திய மிஷனரி சங்கத்தின் நன்மைகளை அபிவிருத்தி மிஷனரியாக பணியாற்றின ஸ்டீவன் பஞ்ச் குடும்பத்திற்கென்று ஆண்டவர் கிருபையாக தந்த இந்த ஜெபா இல்லத்திற்காக ஸ்தோத்திரம். வீட்டை கட்ட வேண்டும் என்கின்ற விருப்பத்தை ஒரு மகனுக்குள் கொடுத்து தேவைகளை சந்தித்து ஏற்றவாறு இதை வடிவமைத்து எந்த உண்மை கொண்ட அஸ்திவாரமிட்டார்களோ அந்த நாள் முதல் இன்று வரை இவருடைய எல்லா வேலைகளையும் நேர்த்தியாக அற்புதமாக அதிசயமாக செய்து முடித்து இந்த நாளிலும் தெய்வ நாமத்தினாலே இதை பிரதிஷ்டை செய்து குடும்பத்தின் பிள்ளைகளாக உட்பிரவேசிக்கத்தக்கதான கிருபைகளை கற்றுக் கொடுத்ததற்காக மக்கள் நன்றி சொல்கிறோம். ஊழியக்காரர்களாக உடனடியாக நேசிக்கிற அன்பு உள்ளங்களாக உற்றார் உறவினர்களாக நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவரே, இது வாயிலாக நீர் உட்பிரவேசிப்பீராக. நீதி வாசனாக இருக்கட்டும். இந்த வாசல் வழியாக உட்பிரவேசிக்கிறவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளட்டும். தரங்கத்திற்குரிய சுகமும் சமாதானமும் இருக்கட்டும். இதை ரத்தத்தை தெரிகிறோம். எல்லா அந்தகார வல்லமையும் நீக்கி நீர் தங்குகிற இடமாய் இந்த வாசஸ்தலம் அமையத்தக்கதாக இதை வாசம் அடைகிற உமது பிள்ளைகள் என்றென்றும் இந்த நாமத்தை மகிமைப்படுத்தி இந்த ஆசீர்வாதத்தை நிறைவோடு வாழ அனுகிரகம் செய்யும். என்னுடைய துணைவியார் ஜெபா ஸ்டெஃபினாவுக்காக அன்பு பிள்ளைகள் சாம், ஜோயல், ஷாரோன், ஜெசிகாவுக்காக ஜெபிக்கிறோம். குடும்பத்தாருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். யாருடைய கூடாரத்தில் தங்குவான்? யாருடைய கூடாரத்தில் வாசம் பண்ணுவான்? நீதி வாசல்களை திறவுங்கள். நீதிமான்கள் அதற்குள் உட்பிரவேசித்து கர்த்தரை துதிப்பார்கள். கர்த்தரின் வாசல் இதுவே. இப்பொழுதும் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தெய்வ நாமத்தினாலே இந்த வீட்டை ஆசீர்வதித்து பிரதிஷ்டை செய்கிறோம். ஆமென். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். மாசணுகாத பராபர வஸ்து, மாசணுகாத பராபர வஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். எண்ணின காரியம் யாவும் மொழிக்க, எண்ணின காரியம் யாவும் மொழிக்க, மண்ணிலும் வேண்டிலும் வாழ்ந்து சுகிக்க, மண்ணிலும் வேண்டிலும்
வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் எண்ணின காரியம் யாவும் முகிக்க எண்ணின காரியம் யாவும் முகிக்க மண்ணிலும் மேலும் வாழ்ந்து சுகிக்க மண்ணிலும் மேலும் வாழ்ந்து சுகிக்க இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய் இயேசுவையே துதி செய் நீ மனமே இயேசுவையே துதி செய். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் வாளாற்றும் கொள்ளை நோய்க்கும் தப்பிவிப்பார். அவர் தமது சிறைகளாலே உன்னை மூடுவார். அவர் சட்டைகளின் கீழே அடைக்கலம் போடுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசின் கேடகமாகும். இரவிலே உண்டாக்கும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாயிருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாவரமாய் கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லினை இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பால சிங்கத்தை வலு சர்ப்பத்தை மிதித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். நீடித்த நாட்களாய் அவனை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். சமாதானத்தோடு வாழ்ந்ததாக உடைய பரிசுத்த தூதர்களை கண்ணியர்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே, இந்த வீட்டில் வாசம் பண்ணி பொல்லாங்கான செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறீர்கள். இங்கே வாழ்கின்ற யாவருக்கும் மேலே தாவரமாகவும் அரணிப்பானவர்களாகவும் இருக்கிறீர்கள் என்பதை அவர்கள் காண முடியும். அவர்கள் உணவையும் உணவருந்தும் இடத்தை ஆசீர்வதிக்கிறார். அவர்கள் வாசிக்கும் இடத்தை ஆசீர்வதித்த நண்பரின் வாயிலாக உண்மையை கண்டடைய செய்யும். அவர்கள் தூய்மையுள்ள இடத்தை ஆசீர்வதித்து கடைப்பிலே அவர்கள் கிடைப்பார்கள் என்று செய்யும். விருந்தினரை அறையை ஆசீர்வதித்து நீரே அவர்கள் அவசரத்தை கர்த்தாவாய் இருப்பீராக. தேவி இந்த வீட்டின் பிரதான வாயிலாக விளங்கி இங்கே உட்பிரவேசிப்பவர்களை இது வழியாக வெளியே செல்பவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இவர்கள் இன்னும் எந்த செய்யும் எப்படியும் ஒத்துக்கொண்டு புரியவும் இவர்கள் அனுபவிக்கும் மகிழ்ச்சியிலே பிரசன்னத்தை உணரவும் இவர்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். உங்களின் நம்பிக்கை வைக்கிற யாவரையும் காப்பாற்றுகிற பராபரனை இவ்வீட்டில் வாழ்கின்றவர்கள் யாவரையும் உடைய சட்டைகளின் கீழ் வைத்து அரவணைத்து காத்துக்கொள்ளும். எல்லா தீமைகளிலிருந்தும் சோதனைகளிலிருந்து காத்துக்கொள்ளும். இவர்களுக்கு தேவையான யாவற்றையும் உடைய நிறைவு இயந்திரம் கிறிஸ்துவின் அன்பையும் உள்ளத்தில் வழிந்தோடி இவர்கள் செய்யும் யாவும் ஒரு ஆவியினால் நடத்தப்படுவதில்லை. இவர்களுக்கு அனுபவிக்கிற எல்லா நன்மைகளையும் எல்லா செல்வங்களையும் உடைய நாம நீதி நிறைவேறத்துக்கு
வாழ்வாளருக்கு வழங்குகிறார். ஒரு கைவிச்சியும் அல்லாத அலுவலில் பிரசன்னராயிருந்து இவ்வுலகத்தில் எல்லா வாழ்வாளையும் எழுதாமையும் கட்டளிட வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சர்வவல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த வீட்டில் அநேக வாசஸ்தலங்களோடு உம்மிடத்தில் அன்புள்ளவர்களுக்கு நீர் ஆய்வு கொண்டிருக்கிற வாசஸ்தலங்கள் நாங்களும் இறுதியில் வந்து ஒன்று நாட்கள் அன்போடு ஒன்றை கொண்டு சேர்ந்ததாக எங்களுடைய வாசஸ்தலத்திலிருந்து உடைய பாதுகாவலையும் பராமரிப்பையும் கற்பிக்க வேண்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். செய்வோம். எல்லா மனிதர்களும் தந்தையை சகோதரரை உமக்கு முன் ஒன்று மறைந்திருக்கிறாரே, எங்களுடைய குடும்பங்கள் ஒரு அன்பில் மேன்மையும் தூய்மையும் பரிசுத்தவரும் வீடு வாசல் மக்களுடைய நாங்கள் உணரவும் துன்பப்படுகிறவர்கள் கவலைப்படுகிறவர்கள் ஆதரவற்றவர்கள் முதலானவர்களை உங்களுடைய வீட்டாராக்கவும் உதவி செய்தவர்கள் நாட்டில் எல்லா குடும்பங்களிலும் நீ பிரசனமாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். மாட்டுக் கொட்டைகளில் பிறந்த ஒரு திவ்யகுமாரன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்திலும் நாம் காரணராகிய சர்வ வல்லமையுள்ள தகப்பனே, உலகமெங்கும் எல்லா குடும்பங்களுக்காகவும் கணவர் மனைவிகளுக்காகவும் பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும் உம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறோம். உம்முடைய பரிசுத்தத்தினால் எங்கள் இல்லங்களை தூய்மைப்படுத்தியவர்களும் எங்கள் பிள்ளைகள் உண்மையில் குமாரர்களாக இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிவில் வளர கிருபை செய்துள்ள வேண்டும் என்று தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். சமாதானம் இருக்கட்டும். வருகிறவர்களையும் போகிறவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. இந்த வீடு பிரதிஷ்டை ஆராதனை மூலமாக கர்த்தர் மகிமைப்பட்டதற்காக நன்றி சொல்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு குருக்களையும் அவருடைய குடும்பங்களையும் அருமையான ஸ்டீபன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் அவருடைய உறவினர்கள் யாருக்காக செபிக்கிறோம். மும்பை IMS வந்திருக்கிற பொறுப்புள்ள ஒவ்வொருவருக்காக செபிக்கிறோம். அவருடைய
ஐஎம்எஸ்க்கு ஆதரவாக இருக்கக்கூடிய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். ஊழியம் செய்கிறவர்களுக்கும் ஊழியம் செய்யாதவர்களுக்கு இருக்கிற வித்தியாசத்தை காண்பிக்கிற ஆண்டவர் ஒரு மகன் மிஷனரி இயக்கத்தை தன்னை ஈடுபடுத்திக் கொண்டபடியினால் ஊழியத்தின் மேன்மைகளை ஒவ்வொரு நாளும் பெற்று ராஜ்யத்தை விரும்பிய காரியங்களின் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள ஆண்டவர் அருள் புரிய வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்திலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுடைய இரக்கமுள்ள கிருபைக்கும் பராமரிப்புக்கும் பாதுகாப்புக்கும் வழிநடத்தலுக்கும் நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை காக்க கடவுள். கர்த்தர் தம்முடைய திருமுக பிரகாசத்தை உங்கள் மீது பிரகாசிக்க செய்து இப்பொழுதும் எப்பொழுதும் சகல நாட்களிலும் சந்தோஷமும் தேவ சமாதானம் கட்டளை கடவுள். பிதா குமாரன் பரிசுத்தாவியாகிய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் விசேஷமாக அருமையான ஸ்ரீமன்ராஜ் குடும்பத்தின் பிள்ளைகள் அனைவரோடும் எப்பொழுதும் நிறைவாக இருப்பதாக. ஆமென். செவ்ல பாலம் தண்ணி உள்ள ஊற்றிட்டீங்க. உள்ள ஊற்றி வச்சு அதுவும் தண்ணியும் அம்மா வாங்க உங்க அப்பா மாமா அது அடைக்க முடியலப்பா அடைக்க பால் ஊற்றி கொடுங்க. பால் ஊற்றி தண்ணி போயிட்டு வந்தியா என்ன இவ்வளவு எப்படி இருந்தாலும் பார்த்தேன். அதான் அம்மா வாங்க.
சரசுவாமா பிடிச்சிக்க சொம்ப ಕೊರೆ ಹೊತ್ತು ಕರ್ಸು உடனே பிடி ಕೊರೆ